ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் சிம்ஜன் மேன். இன்னைக்கு நாம அந்த தேர்ட் ஐ படத்தோட பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ்ல அக்காவும் தங்கச்சியும் மீரான ஒரு லேடி பைய பார்த்திருப்பாங்க. அதோட முதுகுல அடிபட்டு முதுகெலும்பே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சா அப்படின்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கரெக்டா வரும். வீடியோஸையும் தவறாம பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீரா கிட்ட ஆலியா பேச ட்ரை பண்றா. அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால கம்யூனிகேட் பண்ண முடியல. ஆனா மீரா இன்னுமே ஒரு ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. அப்ப சாமியார் அம்மா சொன்னது ஞாபகம் வருது. உடனே அதே மாதிரி பண்றா. பாட்டப்ல தண்ணியை நிரப்பி அதுல முழுகி ஃபோக்கஸ் பண்றா. அப்படி பண்ணோனே உடனே ஹேபிளுடைய ரூம்க்கு டெலிபோர்ட் ஆகி போறா. அங்க என்ன நடக்குது அப்படின்னு கபோர்ட்ல இருந்து பாக்குறா. ஹேபிள் நல்லா தூங்கிட்டு இருக்க. மீரா லைட்டா டோரை ஓபன் பண்ணுது. உடனே ஏபிள் பயந்து என்னன்னு பாக்க அத காணோம். சடனா மேல சீலிங்ல இருந்து ஏபிள் மேல குதிக்குது. அதை பார்த்தோன்னே தங்கச்சி காப்பாத்த உடனே ஓடி போறா. டோர் லாக்ல இருக்கு. உடனே அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா ஹேபிள் தலையில மயங்கி கிடக்குறா. ஹேபிளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா பாவம் ஏபிள் இறந்துட்டா. ஹாலியா அழுதுகிட்டே மீராவை பார்த்து ஏன் இப்படி பண்ணன்னு கேக்குறா. உடனே அது கோவத்துல கத்த சுத்தி இருக்க எல்லாமே உடையுது. அப்புறம் அது மறைஞ்சும் போகுது. அது மறைஞ்சு போனோடனே இவ அழுதுகிட்டே ஹேபிளுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு செயினை எடுக்கிறா. அத கையில தொட்டோனே இவளுக்கு இவ கண் முன்ன ஒரு வீடு வருது. அப்புறம் கட் பண்ணா நாட்கள் நகருது. இவளால தங்கச்சியை மறக்க முடியல. அதனால இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றா. அதே சமயம் இவளுக்குள்ள ஒரு கேள்வி. மீரா ஏன் ஏபிள கொன்னான்னு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றா. இத பார்த்த சாமியார் அம்மா பேங்கி உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிற அந்த ஆசையை விட்டுடு. ஹேவல் இருந்ததுக்கான காரணம் கண்டிப்பா உன்னை தேடி வரும். ஆனா அது வரைக்கும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏதாவது ஒரு நல்ல ஹோம்ல போய் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. சோ அதனால இவளும் ஒரு ஹோம்க்கு போறா. இந்த ஹோம்க்கு இவ அப்பாவும் ஒரு ஸ்பான்சர் தான். சோ அதனால அங்க போற ஒரு கப்பல் இவளை வெல்கம் பண்றாங்க. இவங்க தான் ஓனர்ஸ். இவன் பேரு ஃபேட்லி, அவ பேரு லக்ஷ்மி. லக்ஷ்மி ஆலியாக்கு ஹோமா சுத்தி காட்டுறா. இங்க 16 பசங்க இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லார பத்தியும் சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்க சடனா யோயோ பொம்மை உருண்டு கால் கிட்ட வருது. யாரடா இதை உருட்டி விட்டது அப்படின்னு பாக்க ஒருத்தி பேய் மாதிரி பெட்ஷீட்டை போத்திட்டு வந்து பயமுறுத்துறா. இவ பேரு ரையா. இவ இப்படிதான் ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு ஆலியா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்ப சடனா டெம்பரேச்சர் 0க்கும் கீழே போகுது. ஆலியா சம்திங் ராங்னு ஃபீல் பண்றா. அப்புறம் லக்ஷ்மி இன்னொருத்தைய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவ பேரு நதியா. நதியா பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. நேற்று நைட்டு இதை விட மோசமா நடந்துகிட்டான்னு மல்லிகா வந்து சொல்றா. ஆக்சுவலா நதியாக்கு பேய்கள் தெரியறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மி அவளோட பாஸ்டால தான் இப்படி பிஹேவ் பண்றான்னு எதுவும் கண்டுக்கல. பட் ஆலியா கிட்ட போய் அவளோட நோட் புக்கை எடுத்து பாக்குறா. அதுல பார்த்தா பேயோட டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஆலியாக்குமே ரூம் கொடுக்குறாங்க. அங்க வந்து ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்ப செவுத்துல மாட்டிருக்க அந்த போட்டோ அசையுது. உடனே அதை பார்த்தோன்னே நீ ஏதோ ஒரு ஆன்மா இருக்குன்னு அதோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண டிவைஸை வச்சுட்டு போறா. இப்போ நைட் ஆகுது. ஆலியா நதியா விட்டுட்டு போன அந்த டிராயிங் நோட்டை எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறா. அப்ப நதியா கிட்ட பாசமா உன்ன மாதிரி தான் என் தங்கச்சிக்குமே 3ஆம் கண் ஓபன் ஆகி ஆன்மாக்களை பார்க்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றா. அப்படியே பாசமா உனக்கு இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சது, நீ யாரெல்லாம் பாக்குற அப்படின்னு கேக்குறா. நதியாக்குமே சின்ன வயசுல தான் அந்த 3ஆம் கண் ஓபன் ஆகியிருக்கு. இப்ப ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மாவை பாக்குறாளாம். அந்த ஆன்மா என்கிட்ட எங்க உலகத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு கேக்குதுன்னு சொல்றா. அதை கேட்ட ஆலியா சரிம்மா நீ தூங்கு, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு போறா. அப்புறம் எங்க ரூம்க்கு வந்து அந்த டிவைஸ் எடுத்து பாக்குறா. ஏதாவது ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல இங்க வான்னு ஒரு குழந்தை பேயோட வாய்ஸ் கேக்குது. உடனே வெளியே ஏதோ சத்தம் கேட்க இவ வேகமா வந்து பாக்குறா. பார்த்தா நதியா சிவத்து கிட்ட காதை வச்சு என்னத்தையே கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே கிட்ட போய் என்னன்னு கேக்குறா. இதுதான் கேட்டுச்சுன்னு எழுதுனதை காட்டுறா. நான் எங்க தான் சிக்கி இருக்கேன், என்னை காப்பாத்தி என் உலகத்துக்கு போக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. உடனே ஹாலியா ஒரு கிளாஸ் டம்ளரை எடுத்து அந்த குழந்தை பேய் பேசுறத கேக்குதா அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த குழந்தை பேய் உங்களுக்கு பின்னாடி தான் நான் இருக்கேன், காப்பாத்துங்கன்னு சொல்லுது. உடனே இவ திரும்பி பார்க்க பின்னாடி இருக்க அந்த ரூமோட டோர் ஓபன் ஆகுது. உடனே வேகமா இவங்க உள்ள போறாங்க. பார்த்தா லைப்ரரி. வேகமா ஹாலியா செவுத்துல டம்ளரை வச்சு ஏதாவது வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு செக் பண்றா. அப்ப ஒரு புக் கீழே விழுது. என்னன்னு பார்த்தா சைட்ல ஒரு பட்டன் இருக்கு. அதை பிரஸ் பண்றாங்க. பார்த்தா ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் ஆகுது. இதுதான் அந்த பேயோட ரூம். இதை ஓபன் பண்ண சொல்லி தான் அது கேட்டிருக்கோம். இப்ப இவங்க ஓபன் பண்ணிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அதனால கிளம்ப இன்னொரு புக் கீழே விழுது. ஹாலியா நதியாவை போக சொல்லிட்டு அதை எடுத்து வைக்கிறா. அதுல தர்மான்னு ரத்தத்துல எழுதியிருக்கு. இவ லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து டோரை க்ளோஸ் பண்றா. அப்ப அந்த ரேக்குக்கு மேல அந்த குழந்தை பேய் இருக்கு.
ஆனா இவங்க கவனிக்கல. மறாவது நாள் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நதியா ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றான்னு அவ போல. அண்ட் மல்லிகா அண்ட் ரயாக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவங்களுமே போகல. அப்படியே கிச்சன் பக்கம் வந்தா லக்ஷ்மி சமைச்சுக்கிட்டே பிளேட் எல்லாத்தையுமே கழுவி தொடச்சிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப எல்லாமே கழுவி தொடச்சிருக்கு. இவ பார்த்து ஷாக்ல இருக்க உடனே ரையா வந்து பயமுறுத்துறா. இவ டென்ஷன் ஆயிடுறா. நீ தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு கேக்குறா. இல்ல இந்த பிளேட்ஸ் எதுவுமே நான் தொடல அப்படின்னு சொல்றா. அப்ப பேசிட்டு இருக்க ஆலியா வரா. உடனே லக்ஷ்மி இவளுக்கும் மல்லிகாக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்து தூங்க வைன்னு அனுப்புறா. ஆலியா கூட்டிட்டு போக ரையா நான் எதுவுமே பண்ணலன்னு புலம்பிட்டு வரா. அப்ப ஒருத்தி வேகமா ஓட மல்லிகா ரூமுக்கு வான்னு ஆலியா சொல்லிட்டு போறா. ரையாக்கு டேப்லெட் கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியே போறா. அவ போனதும் கீழே பெட்ல போட்டோ எடுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே இவ என்னன்னு அந்த ஸ்கிரீனை விளக்கி பாக்குறா. பார்த்தா மல்லிகை தான். ஹே ஆலியாக்கா வரும்போது நீ இங்கேயா இருந்த அப்படின்னு கேக்குறா. ஆமா நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு அவளும் சொல்றா. கீழே அதே சமயம் ஆலியா மல்லிகாக்கு டேப்லெட்டை கொடுக்க போறா. பட் மல்லிகா ரூம்ல இருக்கா. அப்ப இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. டென்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. இவ வெளியே வா மல்லிகான்னு ஓபன் பண்ண யாருமே இல்ல. ஷாக் ஆகிடுறா. உடனே அந்த குழந்தை போய் இவள உள்ள இழுக்குது. மிரண்டு போயிடுறா. கத்திக்கிட்டு இடைய வரா. இப்ப அதை காணோம். அதே சமயம் மேல ரையா அந்த ஹீரோவை வச்சு விளையாடிட்டு இருக்க. கீழே மல்லிகா அதை புடிச்சிடுறா. ஹே மல்லிகா வீடுன்னு அதை வேகமா இழுக்க அழுத்துக்குது. உடனே இவ அதை கூடுன்னு அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு பார்க்க அவளை காணோம். மல்லிகா எங்கன்னு பார்த்தா மல்லிகா வெளியே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்ப இங்க இருக்கிறது யாருன்னு இவ பயத்துல பார்க்க அந்த குழந்தை பேய் அதை பார்த்து இவ மிரண்டு போய் கத்திடுறா. அதே நேரங்க வெளியே மல்லிகா போட்டோ எடுத்துக்கிட்டே அந்த லைப்ரரி பக்கம் வரா. அப்ப டோர் லைட்டா ஓப்பன் ஆகுது. அதை இவ போட்டோ எடுக்கிறா. எடுத்து அந்த போட்டோவை எடுத்து பார்க்க அதுல அந்த பேய் இருக்கு. பார்த்தோன்னே பயத்துல கத்துறா. அந்த சத்தம் கேட்டோன்னே நதியா எழுந்து வெளியே வரா. வெளியே வந்து பார்த்துட்டு பயத்துல நமக்கு ஏன் வம்புன்னு உடனே உள்ள போறா. அப்ப உள்ள வந்தா அந்த பேயோட செப்பல உள்ள இருக்குது. இவ பயத்துல குனிஞ்சு பாக்குறா. அதை காணோம். உடனே அது சீலிங்ல இருந்து இவ மேல குதிக்க வர வேகமா கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறா. பயத்துல கண்ண மூடி திறந்தா கட்டில் அந்த இடத்துல இருக்கு. உடனே கட்டில தூக்கி வீசிடுது. இவன் மிரண்டு போய் பயத்துல கத்துறா. கத்தன சத்தம் கேட்டு ஹாலியாவும் லட்சுமியும் வந்துடுறாங்க. ஹாலியா இதை யார் பண்ணிருப்பான்னு புரிஞ்சுக்கிறா. ஆனா லக்ஷ்மி இதை நீ தான் பண்ணிருப்ப, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ இங்கே இரு அப்படின்னு லாக் பண்ணிட்டு போறா. ஹாலியாவால எதுவும் பேச முடியல. அப்ப மல்லிகா வேகமா ரூம்குள்ள ஓடுறா. இவ யாருன்னு உள்ள போய் பார்க்க ரெண்டு பயத்துல நடுங்கிட்டு இருக்குங்க. ரையா நான் பேய பார்த்தேன்னு கத்துறா. மல்லிகா அந்த போட்டோவை காட்டுறா. அதுல அந்த போட்டோல இருக்க அந்த பேய பார்த்தோன்னே ஹாலியா ஷாக் ஆகிடுறா. இதை விடுவிச்சா அது போயிருவேன்னு சொல்லிச்சு. அப்புறம் ஏன் போகலன்னு இவ யோசிக்கிறா. நைட் அதுகிட்ட பேசி பாப்போம்னு இவ கிளம்புறா. அப்ப நதியா எனக்கு ரூம்குள்ளேயே இருக்க பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறா. அதனால அவளையுமே கூட்டிட்டு லைப்ரரிக்கு போறா. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுட்டு பூஜைய ஆரம்பிக்கிறாங்க. சாமியாரோட மந்திரிச்ச மாலை இவகிட்ட இருக்கு. சோ அதை வச்சுதான் இவ மந்திரம் சொல்றா. உடனே அந்த குழந்தை பேய் வருது. அதுகிட்ட ஆலியா ஏன் இன்னும் நீ உன் உலகத்துக்கு போகலன்னு கேக்குறா. அதுக்கு அது உண்மைய வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உண்மை அப்படின்னு பயப்படுறாங்க. அதே சமயம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்க யாரோ கதவை தட்டுறாங்க. அப்ப லட்சுமி இந்த ரையாக்கு இதே வேலையா போயிச்சுட்டு திட்டிக்கிட்டே வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா ரையா பெட்ஷீட்டை போதிக்கிட்டு பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா. ஹே ரையா போய் தூங்க மாட்டியா அப்படின்னு கிட்ட வர உடனே பெட்ஷீட்டுக்குள்ள ஆளையே காணோம். மிரண்டு போயிடுறா. ஷாக்ல அந்த பெட்ஷீட்டை எடுக்க உள்ள ஆன்டின்னு ஒரு லெட்டர்ல எழுதிருக்கு. அதை பார்த்து நீ மிரண்டு போயிடுறா. உடனே ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு தர்மா வந்துட்டான்னு கத்துறா. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்றான். உடனே பெட்ல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி எறிது. இவங்க பயத்துல வெளியே ஓட ஃபேட்லி மட்டும் உள்ள மாட்டிக்கிறான். அவன் அந்த பேய அடிக்க அவன் வழியில கத்துறான். சத்தம் கேட்டு இவங்களுமே ஓடியாராங்க. கதை உடைச்சிட்டு உள்ள போக தலைவன் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். உடனே நிலநடுக்கம் வந்த மாதிரி எல்லாமே ஆடுது. கீழே எல்லாமே விழுந்து உடையுது. பசங்களை கூட்டிட்டு வந்து டைனிங் ஹால உட்கார வச்சுட்டு இவங்க லைப்ரரிக்கு போறாங்க. அப்ப தர்மா வந்து நிக்க ஹாலியாவும் நதியாவும் மிரண்டுறாங்க. உடனே சீலிங் லைட்டை தள்ளி விடுது. இவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் பயத்துல கத்துறாங்க, அழறாங்க. உடனே அவங்கள கூட்டிட்டு வந்து பிளே ரூம்ல விட்டுட்டு இவங்களுமே லைப்ரரிக்கு போறாங்க. அந்த ரகசிய அறை ஓப்பன்ல இருக்கு. அதை பார்த்தோன்னே ஃபாட்லி பயத்துல கத்துறான். மூன்றாம் கண் வச்சிருக்கவங்களா மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும். ஆனா இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு கத்திட்டு இருக்க ரெண்டு பேருமே வராங்க. நாங்க தான் இதை பண்ணோம், நீங்க ஏன் அவளை அடைச்சு வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப லக்ஷ்மி அது யாருன்னு சொல்றா. தர்மா இவ தங்கச்சியோட பொண்ணு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட அவங்கள கொன்னுட்டு இங்க இருந்து பண நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் மிராவும் தர்மாவும் எங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னு தெரியல, நாங்க எதுவுமே உங்களுக்கு பண்ணல. ஆனா இருந்தாலும் அவங்க எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. அதனாலதான் இவர் அவரோட மூன்றாம் கண்ணை ஓபன் பண்ணி இந்த ரூம்குள்ள அவங்கள அடைச்சு வச்சாரு அப்படின்னு சொல்றா. ஹாலியாக்கு மிரா பேரை கேட்டோன்னே ஷாக் ஆகுது.
உடனே ஆலியா அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்க சாமியாரம்மா சொல்லி கொடுத்தத ட்ரை பண்றா. இவன் மந்திரம் சொல்ல உடனே டெலிபோர்ட் ஆகி இவரோட ஆன்மா அந்த டைம் லைனுக்கு போகுது. தர்மா விளையாடிட்டு இருக்க மீரா யாருக்கோ ரொம்ப வருத்தமா லெட்டர் ஒண்ணு எழுதிட்டு இருக்கா. இந்த ரகசியம் லக்ஷ்மிக்கும் தர்மாக்கும் தெரியணும்னு எழுதி வைக்கிறா. உடனே ஆலியா பிரசன்ட்க்கு வந்து அவ வச்ச லெட்டரை எடுத்து லக்ஷ்மி கிட்ட கொடுக்குறா. அதை படிச்சுனி லக்ஷ்மி ரொம்பவும் வருத்தப்படுறா. புருஷன் என்னமானு கேட்க லெட்டரை கொடுத்துட்டு கோவமா கடந்து போறா. ஆலியாக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு இருக்க பெரிய கேள்வியே மீரா ஏன் ஏபுல கொண்டானதான். இத பத்தி நிறைய கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஃபேமிலி ஷெட்ல உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த தர்மா வருது. அதை பார்த்தனே இவன் பயந்து ஓட அப்பான்னு காலை புடிச்சு இழுக்குது. இவன் பயத்துல கத்துறான். இவன் கத்த சத்தம் கேட்டு அவங்களும் ஓடியாறாங்க. தலைவன் திரும்பவும் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். தர்மா இன்னும் இங்கதான் இருக்கான்னு கத்துறான். இவங்க பயப்படுறாங்க. அதான் உண்மை வெளியே வந்துருச்சு, அவன் ஏன் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி அப்ப இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு கத்துறா. அப்படி என்ன உண்மைன்னு தெரியல. ஆனா அதே சமயம் தர்மா ஏன் இவனை அப்பான்னு கூட்டானுன்னு தெரியல. இவங்க பேசிட்டு இருக்க உடனே கரண்ட் போகுது. இருட்டுல ஒருத்தருக்கும் யார் யார் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. பயத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்ப தர்மா போய் அவன் கழுத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்தனே நதியா மிரண்டு போய் கத்திடுறா. உடனே கரண்ட் வர அவனை காணோம். எங்கன்னு தேடுறாங்க. எங்கன்னு பார்த்தா தலைவன் சிரிச்சுக்கிட்டே எழுந்து வரான். தர்மா இப்ப அவனுக்குள்ள போயிடுச்சு. உடனே தர்மா அப்பாக்கு இது வலிக்கும்லன்னு திருப்பிலியால வயிற்றுலயே குத்துறா. இவங்க மிரண்டு போயிடுறாங்க. உடனே 3 பேரும் அவனை சேர்த்து அப்படியே கட்டுறாங்க. ஆலியா சாமியார் அவனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றா. அவங்க நான் வரதுக்குள்ள நான் சொல்லி கொடுத்தத பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் இன்னும் என்னெல்லாம் கத்துக்கிட்டா அப்படின்னு தெரியல. உடனே நதியாக்கு கண்ணை கட்டி அவளை அந்த டைம்லைனுக்கு அனுப்புறா. அவ அங்க பாக்குறத அப்படியே டிராயிங் பண்ண சொல்றாங்க. மீரா வச்சுட்டு போன லெட்டரை தர்மா எடுத்து படிக்கிறா. அதை படிச்சோன்னே ரொம்பவும் ஃபீல் பண்றா. அந்த ரகசியம் என்னன்னா ஃபேட்லி தான் தர்மாவோட அப்பா. மீராவை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். ஆனா இப்ப அக்கா தான் வேணும்னு மீராவையும் தர்மாவையும் கொன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாம இது வெளியே தெரியக்கூடாதுன்னு திருட வந்துட்டு போன மாதிரி சீனை கிரியேட் பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே இவ டிராயிங்கா பண்றா. அதை பார்த்து லக்ஷ்மி ரொம்பவும் வருத்தப்படுறா. அப்பாவை பழிவாங்க தான் தர்மா துடிக்கிறா. உடனே தர்மா கட்டை அறுத்துக்கிட்டு வருது. அப்பாவை கொல்றேன் பாருங்கன்னு வயிற்றுலயே குத்துது. உடனே அவங்க தடுக்கிறாங்க. அப்ப தர்மா நதியாவை வயிற்றுலயே குத்திடுது. உடனே ஆலியா அத புடிச்சு ஏன் இப்படி பண்ற, உனக்கும் உங்க அம்மாக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறோம், ஆனா நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றவங்கள தான் கொல்றீங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு தர்மா உன் தங்கச்சி எங்க அம்மா கொல்லல, அப்பா தான் கொன்னாருன்னு சொல்றா. உடனே சாமியாரம்மா வந்துடுறாங்க, புடிச்சிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து அவளை கட்டுறாங்க. நதியாக்கு ரத்தம் அதிகமா போகுது. உடனே அதை தடுக்க பசங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதே சமயம் சாமியாரம்மா அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணி இவளை ஃபோர்ஸா நம்ம உலகத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு ஆலியாவை ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. ஆனா அவ ஹெல்ப் பண்ணாம தர்மா சொல்றத கேட்டுட்டு இருக்கா. தர்மா திரும்ப திரும்ப என் அப்பா தான் உன் தங்கச்சியை கொன்னான்னு கத்திட்டு இருக்கா. ஆலியாவை சொல்றதையே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சிட்டு இருக்கா. உடனே டெலிபோர்ட் ஆகி நரகத்துக்கு போயிடுறா. அங்க அப்பனை பொண்ணு கட்டி வச்சு தோலை உரிக்கிறா. அப்ப இவ தடுக்க போக உண்மையை நீ நேர்ல பார்த்தனா நீயே உன் பக்கம் பேச மாட்டா அப்படின்னு உண்மையை காட்டுறா. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படின்னு இவன் நேர்ல போய் பாக்குறா. ஹேவல் கிட்ட மீரா எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா. மீராவை பொறுத்த வரைக்கும் பழி வாங்குற எண்ணம் கிடையாது. உண்மை வெளியே வரணும், பொண்ணை காப்பாத்தணும், அது மட்டும்தான் ஆசை. இதை ஏவல் கிட்ட கேட்க ஏபல் அக்காக்கு தெரியாம இண்டிபெண்டாவே ட்ரை பண்ணிருக்கா. அவன் மறைச்சு வச்சதை எடுத்துட்டு போயிட்டு அவன்கிட்டே கொடுத்து தர்மாவை விட்டுட்டு நீ போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லிருக்கா. அவனும் சரின்னு அதை வாங்கிக்கிறான். ஆனா தலைவன் அன்னைக்கு நைட்டு அவளை கொன்னுருக்கான். அப்ப மீரா காப்பாத்தான் வந்திருக்கா. ஆனா அவளுக்கு வெஞ்சியன்ஸ் இல்ல, அதனால பவருமே கம்மி. இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே ஆலியாக்கு கோபம் வருது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்த ஆலியா மயங்கிடுறா. இப்ப 2 பேரோட ஆன்மாவுமே அந்த உலகத்துல மாட்டிட்டு இருக்கு. இப்ப அவங்கள காப்பாத்தணும்னா 3ஆம் கண் உடையவங்களும் ஒரு நல்ல ஆன்மாவும் அவங்க உலகத்துக்கு போய் ஆகணும். அதனால சாமியாராம லக்ஷ்மிக்கு 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணி விட்டு உள்ள அனுப்ப பிளான் பண்றாங்க. ஆனா அவ பயப்படுறா. என்னால முடியாதுன்னு சொல்றா. உன்னை விட்டு வேற வழி இல்லம்மா அப்படின்னு அவளை சம்மதிக்க வைக்கிறாங்க. அவளுக்கு 3ஆம் கண்ணை ஓபன் பண்ணி விடுறாங்க. அது ஓபன் ஆனவனே ஆன்மாக்களை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைம்ல சோ அதனால ரொம்பவும் பயப்படுறா. அதுங்களை பார்த்தோன்னே இவ பயத்துல ஓடுறா. அவ நதியோட ரூம் பக்கம் போக நதியா அழுதுட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நதியா எப்படின்னு பயத்துல கிட்ட போக அப்பதான் இவளுக்கு புரியுது, நதியாவுமே இறந்துட்டா. இவ ரொம்பவுமே ஃபீல் பண்றா. என்ன மன்னிச்சிடுன்னு ஹக் பண்றா. அப்ப சாமியாரம்மா வந்து இதுவுமே நல்லதுக்குதான், நல்ல ஆன்மாக்கள் கிட்ட நான் பேசினேன், ஹெல்ப் பண்ண கேட்டேன், பட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப உன்னாலதான் இதை பண்ண முடியும்னு நதியாவை பார்த்து ஹெல்ப் கேக்குறா. இப்ப நதியாவோட ஆன்மாவையும் லக்ஷ்மியையும் உள்ள அனுப்புறாங்க. வேலை முடிஞ்சதும் நீ சொர்க்கத்துக்கு போயிருன்னு நதியா கிட்ட சொல்றாங்க. லட்சுமி கைய புடிச்சுக்கிட்டு நதியா உள்ள போறா. வழியில நிறைய ஆன்மாக்கள் இருக்கு.
அது எல்லாத்தையும் பார்த்து பயத்துல அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போக நரகத்துக்கு வராங்க. ஆலியாவை பாக்குறாங்க. அப்ப ஆலியா ஃபேட்லி அடி வாங்குறத ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. இவன் தான் என் தங்கச்சியை கொன்னவன், இவன் சாகணும்னு கத்துறா. அப்ப உடனே சைட்ல கதவு ஓபன் ஆகி ஹேபிள் வரா. சொர்க்கத்துல இருந்து கீழே நரகத்துக்கு வர முடியுமா? ஆனா நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியாதான். பழிவாங்கலாம் வேண்டாம்க்கா, அவனை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றா. அவளுமே அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்க லட்சுமி கையை விட்டுட்டு புருஷனை காப்பாத்தா ஓடுறா. உடனே அது தெரிஞ்சு தர்மா எல்லாரையும் கொல்லுவன்னு கத்திட்டு ஓடியாரா. அப்ப சடனா இன்னொரு கதவு ஓபன் ஆகி மிரா வரா. அதான் உண்மை வெளியே வந்துருச்சு இல்லம்மா, ஏன் பழி வாங்கணும் அப்படின்னு கேக்குறா, தடுக்கிறா. அதே சமயம் ஹேபல் நதிய நெஞ்சில கைய வச்சு உனக்கு செகண்ட் சான்ஸ் இருக்குன்னு சொல்றா. உடனே லக்ஷ்மி புருஷனை கூட்டிக்கிட்டு வாங்க போவோம்னு கத்திக்கிட்டே ஓடுறா. ஹேபலுக்கு லவ் யூ சொல்லிட்டு ஹாலியாவுமே ஓடுறா. தர்மாவை அம்மா புடிச்சுக்கிறாங்க. ஆனா அவ அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்கள துரத்துறா. ஆனா தர்மா வரதுக்குள்ளேயே அவங்க வெளியே வந்துடுறாங்க. நதியாக்கு திரும்ப உயிர் வந்துடுது. சரி எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்தா உடனே ஆலியா பேய் மாதிரி கத்துறா. தர்மா அவளுக்குள்ள வந்துட்டா. என் அப்பனை கொல்லாம விட மாட்டேன்னு துரத்துறா. எங்க பின்னாடியே துரத்துறாங்க. அவன் வேகமா பயத்துல ஷெட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். ஆனா சடனா பின்னாடி இருந்து வந்து குத்திடுறா. முதுகுலயே ஒரு குத்தி குத்தி இப்படிதானே எங்க அம்மாவை கொன்னன்னு கேக்குறா. உடனே ஷா மிஷினை எடுத்து அவன் தலையை அறுத்து துண்டாக்குறா. அவன் சாகுறத ரசிக்க உடனே 3 பேரும் வந்து புடிச்சிடுறாங்க. சாமி நம்ம மந்திரம் சொல்லு, உடனே எல்லாமே நார்மல் ஆகுது. சரி தப்பிச்சாச்சு அப்படின்னு பார்த்தா பின்னாடி நிக்கிறா. தர்மா இவங்கள பார்த்து கோவத்துல கத்த உடனே நரகத்துல இருந்து வந்த ஆளுங்க இவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி சில வாரங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. லக்ஷ்மிக்கு தான் 3ஆம் கண் ஓபன் ஆயிடுச்சுல, அதனால இப்ப மிராவ கண்ணுக்கு தெரியறா. நதியாவை பொண்ணா அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிருக்கா. சோ அது அப்ரூவல் ஆகி டாக்குமெண்ட்ஸ் வருது. ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப சாமியாரமா வராங்க. ஹாலியா சந்தோஷமா எல்லாமே ஓகே தானே அப்படின்னு கேட்க, அப்ப சாமியாராமா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியாகணும். அந்த போர்ட்டலை நான் க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஒரு தீய ஆன்மா நம்ம உலகத்துக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டு ஆலியா ஷாக் ஆகுறா. அதே சமயம் நதியா இவங்களுக்கு டீ கொண்டு வர வா விளையாடலாம்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. நதியா யாருன்னு பார்க்க போறா. பார்த்தா ஒரு பேய். அதோட முகம் செதஞ்சு போய் இருக்கு. அப்படியே இந்த படம் இங்க முடியுது. சோ இதுக்கப்புறம் இங்க என்னாச்சு அப்படின்னு பார்ட் 3 வந்தாதான் தெரியும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.